என்னத்தாரே ஐத்தனியே என்னத்தாரே மச்சாமி சேவிச்சருவா மச்சினி எல்லாம் ஜெயிடுமா மச்சாமேரி மந்திரமா இரண்டாவது மனைவியாக வசத்ரா என்ற பெயரோடு சீரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய காவலிக்காரர் இல்லையே பெரிய கடை வாங்கிட்டு நாட்டம் எத்தாரு போய்கிறாங்க. என்ன பண்றது போடு வணங்குகிறேன். கதவு சாத்து முதல்ல என்ன ஆயிர வா அம்மா கிட்ட மம்மு குடிச்சிட்டு போயிட்டு வா. சொல்லுமா
என்ன பேசுற நீ? வீடியோ எடுக்கிறாங்க மொத்தம் தெரிஞ்சு உனக்கு ஏன்டா கண்ணாங்க போகுது? வீடியோ கட்ட ஒரு பொம்பளை கிட்ட பேசும்போது கண்ணு கண்ணு பாக்குறோம்டா. லேடிஸா பின்ன என்ன பார்த்து உனக்கு லேடிஸ் மாதிரி தெரியல சுத்தமா. போங்க போங்க மேலச்சி போங்க. ஒரு குழந்தை ஆசையா ஆளுக்கு வேணும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணி ஆளன்னு பார்த்தா ஆமாண்டா ரெடியா தாங்கறவா கேக்குறேன் கோஆபரேட் பண்ற தொடப்பு கட்ட நீ அக்கா கூட பிறக்கல எப்படி பொம்பளை வந்தாங்க ஐயா என்னடா ஐயா இவன் அவன் நாய் சாவேற மாதிரி ஏறி நடக்கறான் டேய் வராதுமா என்ன பத்தி ஆள் தெரியாம என்கிட்ட வச்சுக்காத என்ன நான் பட்டு பொறுக்கி தெரிஞ்சுக்கடா காஞ்சி போனா பொறுக்க முடியாதா உப்பு பொறுக்கிறாங்க பச்சாந்த தான் பொறுக்க முடியும் காஞ்சி போனா பொறுக்க முடியாது ஏய் சீ வாய மூடுறா சரி கூட கோச்சுக்காத என்னாச்சு எப்படியா உள்ள ஒண்டை தேடி வச்சு அந்துக்கறாமா எங்க ஓடுறீங்க பாருங்க எங்கடா அப்படி எலும்ப தூக்கி எங்க ஒன்று சொல்லுது எங்கடாக்குது எங்க ஒன்று எங்க ஒன்று பார்த்துருக்கீங்க என்னது தங்க விட்டுக்கிறாங்க என்னது பார்த்த 6 பலூன்ல தண்ணி ஊத்தின்னு வந்துக்கிறேன் அது வேற யாருக்கு தான் போய் சொல்றா கோச்சுக்காத திரும்பி அது மாதிரி பாட்டி எங்க நீ பார்த்து நீ ஒரிஜினல் தெரியுமா இதெல்லாம் ஆமாண்டா ஏமா 1.5 லட்சமா 6 மாசம் தான் ஒரே வலிக்குதா மேல கை கோச்சுக்காத விட்டு எனக்கு ஒரே மாறு வலிக்குற மாதிரி இருக்குது அடிக்கடி நீ குத்துறதுல போட்டு என்ன பண்ணுகிற பழத்துல ஊந்துரும் புடிச்சமா வாமா வாமா எங்க பழத்துல மங்கள நாட்டு ஆண்டு வரக்கூடிய வீரசேகர முதலாவதாக ஒரு திருமணம் நடந்தது. அந்த அமராவதி ஒன்றிய பின்னோட திருமணம் நடந்தது. உருண்டோடியது. இருவருக்கும் அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்ததா. அந்த குழந்தை போது நேரம் தெரியல. அந்த தேவடியா சேர்த்து திவலங்க போய் தெரிஞ்சாங்க. ஆமா போனத போல ஒரு ஆணுக்கு வந்து பெத்து போட்டு போகக்கூடாதுடா. ஒரு பொம்பளை வந்து பெத்து போட்டு போயிருக்கா. அந்த தேவடியாக்கு 19 பேர் வச்சுக்கிறோம். அந்த தேவடி வளர்க்கறதுக்காக என்னுடைய கணவன் 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிருக்காரா. அப்ப நீ செகண்ட் ஹேண்ட்ல நீயா என்னது செகண்ட் ஹேண்ட்ல மொத பொண்டாடி கூட இவ்வளவு வாய் ஆட மாட்டாடியாப்பா. இப்ப 2ஆம் தடவை மட்டும் ஐயா ஆன்றா செகண்ட் ஹேண்ட். டேய் செகண்ட் ஹேண்ட்னா அடிக்கடி இந்த மாதிரி போயிருக்கா. அதுக்கு நீ எத்திரிவு கூட போட முடியும். நாங்க தான் ஒரு பொம்பளைக்கு புடவை கட்டறது எத்திரிவு கூட போறது. மேல ஒண்ணு இங்க ஒண்ணு எத்திரிவு போறது. ஏன்டா இது மாதிரி இருக்கீங்க? ஓதா கோணி உச்ச வச்சு தச்சுக்கீங்க. வெச்சுப்பா. வரம்பக் பையா. சரிப்பா. டேய் சொல்லுமா. அந்த பத்மா என்னது? சொல்லு. அந்த பத்மா நீ பேசி கேக்குறது கிடையாதுடா. இல்ல. டேய் ஒரு பொம்பளைய போட்டு தூக்கிட்டு இருக்கணும். ஏமா ஒரு 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். அந்த தேவடியா 10 மணிக்கு எழுந்துடா. வீட்ல ஒரே ஒரு வேலை செஞ்சுடா. தூக்கம் மணி வேலைக்கு போறாளா? இல்ல அந்த வேலைக்கு போறவங்க தான் 10 மணிக்கு 11 அந்த வேலைக்கு போனா கூட பணம் வரது சொல்லாமே. அந்த தேவடியா 10 மணிக்கு எழுந்துக்கறா. மேக்கப் போட்டுக்கறா. 10 முறை சோப் போட்டு மூஞ்சி கழுவுறா. கண்ணுக்கு மை வெச்சுக்கறா. மை வெச்சுக்கறா. போட்டுக்கறா. மொட்டை மாடியில போய் எழுந்துக்கறா. தெருவுல போற கட்ட பசங்க மொட்டை பசங்க பார்த்து கையாட்டி உட்கார்ந்துடா. அந்த தேவடியா சான்ஸ் இல்லையே. ஏன் சான்ஸ் இல்ல? அவங்கள தான் நீ பாத்துறியே. நான் பாத்துறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? யோ குழந்தைங்க போறாங்க வராங்க மொட்டை அடிச்சுக்கிறவங்க பாத்துட்டு சொன்னா. டேய் அந்த தேவடியா வீட்ல ஒரே ஒரு வேலை செஞ்சுக்கிறது. இல்ல பார்த்தா வீடு மேல ஒரே குப்பம் கோலிமாங்குது. ஆமா இந்த வீட்டுக்கு வளைச்சு வச்சு பார்த்து எப்படி ஓட போயிருக்கு நான். ஐயோ மத்தி சட்டி ஆயிடுக்குது. என்ன பண்ற நீ? என்ன பண்ற? இல்ல டஸ்ட் ஊதி விட்டா. சொல்றாங்களா வந்து? டேய் அந்த தேவடியா ஒரே ஒரு வேலை செஞ்சு கூடாது. அடிக்காத. நீ அடிச்சோனே எனக்கு குசு கழிப்பட்டுச்சு. அந்த பத்மாவதி அணுகிறதே கிடையாது. இந்த வெம்பாக்குள்ள தேவடியா ஆட்டுடா. அவன் 4 மணிக்கு நம்ம 2000 கீச்சு போட்டு மாட்டா. உள்ள கீஞ்சு கீ இறங்கு. டேய் அந்த தேவடியா விடவே கூடாது. எங்க இருந்து சீக்கிரம் போ. இந்த சித்தி நான் கூப்பிட்டு சொல்றேன். அப்படியே சீக்கிரம் எடுத்து கொண்டு வரியா? அப்படியே கட்டமா. வா. ஏய்
நெஞ்சில் ஆசை கோடி சுமந்தி கேட்டு எழுந்தி நெஞ்சில் ஆசை கோடி சுமந்தி திருக்கேறி நானும் அமர்ந்தி நெஞ்சில் ஆசை கோடி சுமந்தி திருக்கேறி நானும் அமர்ந்தி மணியோசை கேட்டு எழுந்தி நெஞ்சில் ஆசை கோடி சுமந்தி வீரராஜசேகரத்து மகளாக பத்மாவதி 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 என்று பெயர் பெற்றார்கள். இந்த பாவி நான் பிறந்த பொழுதே என்னை பெற்றெடுத்த தாய் என்னை விட்டு இறந்து விட்டார். என்னுடைய தாய் என்னை விட்டு சென்ற நேரம் என்னுடைய தந்தை இரண்டாம் தரமாக சிற்றன்னை என்று ஒரு பேயை திருமணம் செய்து கொண்டு அவள் வந்த நேரம் நான் படாத துன்பங்களை எல்லாம் பட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்க கூடாத கஷ்டங்கள்லாம் நான் அனுபவித்துக் கொண்டு வருகின்றேனே. இந்த பாவின பிறந்த பொழுது நான் இருந்திருக்க கூடாதா? நான் எதற்காக அம்மா நான் உயிரோடு இருக்க வேண்டும்? இன்றும் என்னுடைய தாய்க்கு நினைவு நாள். என்னுடைய தாயுடைய சமாதிக்கு சென்று வணங்கி வரலாம் என்று வந்துவிட்டேன். அரண்மனைக்கு சென்றால் இன்னும் என்னுடைய தலையில் எவ்வளவு வேலை காத்துக் கொண்டிருக்கிறதோ, என்னுடைய சிற்றன்னை எவ்வளவு கோபமாக இருக்கின்றார்களோ, இருந்தாலும் உடனே சென்று அவர்களை சந்திக்க வேண்டும். அம்மா அவளை சும்மா இருக்கிறா நான் கூட பேசுறது உட்காந்துருப்பேன். நீங்க பேச
எத்தனையோ சாமி உண்டு. என் சாமி நீ இருக்கேன், கோவில் தேடி போனதில்லை.
வந்து ஏன்னு பார்த்து ஏய் முன்னாடி வந்து பார்த்துக்கிற என்னம்மா பின்னாடி பாரு பாரு கை விடுறாங்க கௌரியா எங்கடி போயிருந்தீங்க எங்க போயிருந்த அங்கே பக்கத்துல தள்ளி பெரிய உட்கார மாட்டாரா ஒரே ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது கௌரியா சப்போர்ட் கேர வர அப்புறம் இந்த ஊர்ல யாருமே வர மாட்டாங்க ஏய் அம்மா சொல்றியா போ மேலே போ போடி ஏறி மேலே ஏறி போடிய ரொம்ப அவங்க ஆளா வயிற்றுல வந்து பொறுத்தானே நீ அம்மானு கூப்பிடலாண்டி எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இங்க பிறக்காதுமா ஏன்டா பொறுக்காது ஏன்னா இது ஒன்பது சுனாமியால் பாதிக்கப்பட்ட அடிச்சு பாரி குழந்தை பிறக்காது ஆமா வீட்டுல இருந்து குழந்தைங்க இருக்கிறாங்க ஆமாண்டா உனக்கு சாமர்த்தியம் இருக்குதுமா ஏய் நீ அம்மா கூப்பிட்டு உயிர் படுத்து ஒரு நகடி போயிருங்க சொல்லு வாய்க்கிறேன் தாய்க்கு இன்றோ நினைவு நாளம்மா என்னுடைய தாயுடைய சமாதிக்கு சென்று வணங்கி வரலாம் என்று சென்றிருந்தேன் கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு அவளை நீ போய் பாக்குற புத்துக்களை அவ தாய் நான் பித்துனா நாயா தாய் நானு வெட்டி போட்டுருங்க உன்னை எங்க போனேன் அங்க போன வீட்டுக்கு வேலை யாரு செய்வாங்க இதை பார்த்தா வீடு மாதிரி இருக்குது அவளுக்கு எனக்கு வித்தியாசம் சுத்தமா தெரியும் ஒரே மாதிரி சூத்து ரெண்டு பேரும் ஒரே போய் ஒரே மாதிரி பாரு பாக்குறேன் அவளை போய் சொல்றேன் என்ன வந்து கேட்டுக்கிறேன் சரியான பூனை காசு தெரியுமா அவங்க கையெடு சத்தியமா யாருக்கு பண்ணிக்கிறோம் யாருக்கு திரும்பமா எப்பவுமே சத்தியமாவும் பக்கம் தான் வேங்க நான் கை வைக்கிறேன் அவ பக்கம் கிடையாது உன் பக்கம் தான் லட்சம் இப்போ பொத்து பொத்துன்னு சவுண்ட் கேக்குது சுடுகாடு மாதிரி இருக்கிறது இந்த வீட்டுல எவ்வளவு குடும்பம் பண்ணுவா யாரா குடும்பம் பண்ணுவாங்க ஒரு சம்சாரம் இந்த வீட்டுல குடும்பம் பண்ணுவாடா நீ குடும்பம் பண்ற ராஜினி அந்த மாதிரி அப்படின்னா நான் எனக்கு 10 நிமிஷம் தெரியாம இருக்கிறேன் தெய்வம் யாரு தெரியாம தெரியாதா கொட்டிக்கு துண்டு அப்ப எப்படி துண்டுறா துண்டு போட்டு தூர மாட்டேன் எது மாட்டேன் எந்த வச்சுக்கிறா பாரு அர்த்தம் போட ஏன் ஊருக்கு
கேள்றா பத்து தேவடியாலும் சரியில்லை, பத்து தேவடியாலும் சரியில்லை. நீதான் பார்த்து நம்ம என்ன பார்த்து தேவடியா மேல நினைச்சுங்கிற எப்படி வந்து என்ன பார்த்து நீ தேவடியா அடிக்கிற எந்த பைபாஸ் நான் பார்த்தேன் தலை கூட்டடியே இருக்கிற மாதிரி நின்று என்ன பண்ணுற பார்த்தா தூணி மலை போடுங்கிறானு நீ போய் நாக்கு புஷன் போ. ஆத்துல ஏறு தண்ணி வருது போய் நின்று பார்க்கறது தப்பு. ஏல நீ தண்ணி வந்து நான் பார்த்தேன். வேற எங்க பாக்குறாங்க இவங்க லைனா இருக்கறாங்க, இவனுக்கு என்ன தண்ணி குடிக்கிறாங்கன்னு பார்த்து நின்னு. வரம்போக்கு ஏய் வீட்டு வேலை யாரு செய்வாங்க? மொத்த வேலைக்கு 7 மணி முழுக்க நீ தான் பெருக்கி வைக்கிற. அழகா பெருக்கி நல்ல கோலம் போட்டு வைக்கல. போமா டேய் ஆத்து மணி எங்க போய் தேடி பாறா. ஒரு புடி போய் அள்ளியடா. எத்தனை செவுல தொடச்சு நின்னு போவே அவனுக்கு. அது எப்படி வச்சு நிமிர்த்தே? கொஞ்சம் ஒரு ப்ளீஸ். எப்படி செஞ்சு காட்டா? வீட்டு வேலை மொத்தம் நீ தான் செய்றீங்களா? போய் கோலம் கட்ட. கோலம் கட்டிங்க. ஐயா தொடர்ந்து தேக்கல பேக்ல வச்சிருக்காங்க. ஏய் மொத்த வீடு சரியா புடிக்கு இப்படி ஓடி அப்படி. நாடி பண்ண நாடா இது என்ன பண்றாவ? இத வச்சு பேக் ஓடுறா. ஒரு தொடப்பு தெரியலப்பா ஒரு தொடக்காட்டி பிடிக்க தெரியல பெரிய அம்மா நான் எதுக்கு கேக்குறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை இது எப்படி செய்யணும் அது எப்படி செய்யணும் கேட்டா சொல்லி தர மாட்டேன். அப்பா அம்மா நல்லா புடிச்சு பயக்கும். போறப்பே மூஞ்சிங்க போன விட போகுது தொடங்கடி புடிச்சு பார்க்கற ஒழுங்கா தெளிவா சொல்லு. ஏய் அதை புடி நான் புடிச்சு காமிக்கிறேன். டேய் தொடப்பு பிடிக்கணும். முதல்ல தொடப்பு கட்டி ஒக்க தட்டிக்கணும்டா. ஒக்க தட்டிக்கணும்டா. யாரோ ஒக்கால தட்டணும் சொல்றாங்க. தொடப்பு கட்டி ஒக்க தட்டணும் ஒழுங்கா வாய் ஏதோ தட்டணும். அடி தட்டணும் விடு. ஒக்க தட்டணும். ஒக்க தட்டணும்டா. சரி தட்டணும் விடு. அதுக்கப்புறம் மத்தா எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் பார்த்து பிடிச்சுக்கணும். அந்த மோயில புடிச்சா அது போல போல போலன்னு ஆடுமா. டேய் மொனையில புடிச்சு யாரா பெருக்குவாங்களா? மொனையில பெருக்குவாங்களா? தெரியாதுமா. ஒக்க தட்டிக்கு எந்த பக்கம் மத்தாக்குது அந்த பக்கம் பார்த்து பிடிச்சி உனக்கு கனமா இருந்தா தான் பிடிக்குமா? கனமா சுத்தமா பிடிக்காது கையில பிடிக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தா போதும் பிடிச்சிக்கினே நான் கீழே பிடிச்சிக்கினே அதுக்கப்புறம் பெருக்கணும்டா. அந்த மாதிரி இல்ல கீழே குனிந்து உனக்கு கொஞ்சம் பாய்க்க சர்வீஸ் பரவாயில்ல. பெருக்கிடா. ஏய் புரியுதா? ஒழுங்கு 6 மணி முடிக்கு பெருக்கி வச்சு நல்லா சாந்தி வந்ததுல போனா இது நடக்கலாம். ஏண்டி ஐவரே ஏன் ஐவரே நீ ஏண்டி ஐவரே நீ நீங்க அடிப்பது எனக்கு வலிக்குதம்மா. சும்மா அடிக்காத முன்னியே வாயிரா பரமா. ஐவர் ஓட்ல கூட இருந்தல்லாம். ஐவர் ஓட்ல கூட இருந்தல்லாம். ஐவர் மாதிரி ஐவர் வீட்ல இருந்தா எந்த மூஞ்சி நல்லா இருக்கும்? அவளோ மூஞ்சி பத்தியாடே மூஞ்சி பத்தி சுத்தமா பிடிக்கல. ஏய் சீக்கிரம் பிடிக்க வச்சா கோலம் போட்டு வைக்கல அங்க அம்மா நான் உயிரோட ஓட மாட்டேன் புடிச்சு. டேய் அன்பு அந்த தேவடியால பொத்தருக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா உங்க சூப்பரா அந்த தேவடியால பொத்தருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு கூட அவளை பார்த்தா பிடிக்கல. உண்மையாக்கவில்லைன்னு சொல்றா. அதுதான் பிடிக்கல. ஐயா வாயில போல விடுறியம்மா. ஆனா உன்னை பார்த்தா முதல்ல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுடா. அது எப்பவே வந்திருக்கணும், லேட்டா வந்துக்குது. அவ பெருக்கி கோலம் போட்டு வைக்கிட்டோம். அப்படியா? அது வரைக்கும் நம்ம சும்மா தானே உட்கார்ந்து இருக்க போறோம். ஆமா உனக்கும் எனக்கும்
அவன் பெருக்கி கோலம் போட்டு வைக்கிட்டோம். உனக்கா அது வரைக்கும் உனக்கு எனக்கும் உள்ள 1 மணி நேரம் வேலை இருக்குதுடா. யார் யாவா ஊழல் முக்கிய எனக்கு எங்க அம்மாக்கு உள்ள 1 மணி நேரம் வேலை இருக்குது. நாங்க முடிச்சுட்டு வரதுக்கு எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறேன். ஏய் பாருங்க செய்யறேன்னு சொல்ற காயத்ரி சரின்னு சொல்றியா? சரியா செஞ்சு வைக்க புரியுதா? செஞ்சு வைக்கிறேன். டேய் போலாமா? போலாமா? சரி உட்கார்றா. இன்னத்துக்கு பசி எடுத்துக்கிச்சா? எனக்கு மம்மு வேணும். டம்ளர்ல உள்ள போய் குடிக்கலாம். உள்ள போய் குடிக்கலாம். வரும் பாய். எதற்காகம்மா நான் பிறக்க வேண்டும்? நான் பிறந்த பொழுதே நான் இருந்திருக்க கூடாதா? என்னை தாய் இல்லாத பொண்ணுன்னு என்னை தலை மேல அடிக்கிறார்களே அம்மா. ஏன் என்று கேட்பதற்கு கூட இந்த பாவி எனக்கு நாதி இல்லையே. நீ போகும்போது என்னையை கூட்டிட்டு போய்விடக் கூடாதாம்மா. என்னால இந்த சித்திரவதை தாங்க முடியவில்லை அம்மா. நீ எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாய் அம்மா? ஒன்ன பட வார்த்தை இல்ல அம்மா
வாக்குப்பட்ட கோபுரமா நான் உசரேன் கொடுமைய தாங்கிக்கிட்டேன் ஆயுசுக்கம் தாங்கி புட்டு போதி உண்டா பாதி உதிரவிட்டே ஏ அம்மா பச்சை மூங்கில் வெட்ட வெட்டு ஓட ஓடச்சே வச்சு புட்டு பால் ஊட்டி என்ன வளர்த்து அம்மா உனக்கு பால் ஊட்ட வந்திருக்கேன் பாவி மக சும்மா அம்மா நீ கூட இருந்தால் ஆறுதலும் தேவையில்லை நீ மறைந்து போனதினால் ஆறுதலும் யாரும் இல்லை அம்மா நீ கூட இருந்தால் ஆறுதலும் தேவையில்லை நீ மறைந்து போனதினால் ஆறுதலும் யாரும் இல்லை வாழும்போது தெரியலடா அம்மா பக்கம் புரியலடா வாழும்போது தெரியலடா அம்மா பக்கம் புரியலடா பூஜையே மறந்து போட்டு நண்பா அம்மா பசம் புரியலடா நண்பா வாழும் ஆராரிராரோ ஆராரிராரிரோ அரிராரிராரோ ஆராரிராரிரோ இன்று வரை இந்த துடப்பம் எப்படி பிடிக்கணும் என்று கூட தெரியாது துடப்பம் பிடித்து கூட நான் வீடு துடைக்கிறது கிடையாது அம்மா நீ இருந்திருந்தால் என்னை இந்த நிலைமைக்கு விட்டிருப்பாயா அம்மா அம்மா துடப்பம் ஒரு பிடியா அம்மா தொடப்பம் முறம் பிடிக்கையிலே தொகை நான் மனக்குளிரே தொடப்பம் முறம் பிடிக்கையிலே
போன என்னடா பண்ணுவேன்? நான் கையில ஒரு போல ஒண்ணு வச்சுக்கினேன். வச்சுக்கினே. தலைமையில ஒரு தட்டு ஒண்ணு வச்சுக்கோ. எதுக்கு? சைடுல போயிட்டு. என்ன பார்த்தா புடிக்க என்ன பண்ணிக்கிற மாதிரி தெரியல உனக்கு? அப்ப ஜெயிடேன், ஜெயிடேன். என்ன பண்ணிக்கிற மாதிரி இருக்கு? என்ன பண்ணிக்கிற மாதிரி இருக்கு? நாங்க போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வித்துக்கலாம். இதுவா கோலம்? டேய், எங்க சம்சாரம் இது மாதிரி கோலம் போடுவாங்கடா? அலங்கோலம். ஐ தேவடியா, இது மாதிரி கோலம்? தலைமலை மாதிரி படிச்சுக்கிற மூஞ்சா தூக்குறா. இது போட்டாமா தனி இது ஒரு கோலமா? டேய், அப்புறம் என்னன்னு போட்டு வச்சுக்கிறா? நான் படிச்சுக்கறடா? அரி ஆ? 9. என்ன நீ 9? அரி 9. பக்கத்துல அறி 9 இருக்கு. வாய் தந்து சொல்றியே? அம்மா நான் அந்த வட்டம் போட்டமா நான் அறி 9. அரி அருபாக்க அரி 9. நான் அறி 9. அவ போட்டுக்கறால ஏய், நான் அறி 9 படிச்சுக்கறேன். 9 புள்ளி அரி கோலம். டேய், சவப்ப கேட்ட. அது 9 புள்ளி அரிசி கோலம்டா. சீ கண்ணு தெரிஞ்சவனுக்கு. நான் நான் ஆயிச்சிட்டேன். எப்படி ஐயோ தெரியும்? 9 வர அது 9 கையால தெரியுமா? டேய், ஏய், தெரியாடி? என்ன? வீடு அனைத்து பெருக்கி வாரிட்டேன் ஆ. இந்த குப்பை எல்லாம் எடுத்து போய் எங்கம்மா கொட்டு அந்த குப்பையில கொஞ்சம் என் தலை மேல கொட்டுடி ராசாத்திய. ஐயோ ஐயோ நீங்க தானமா கொட்ட சொன்னீங்க நீங்க தானமா கொட்ட சொன்னீங்க இன்னைக்கு குப்பையை போட்டவன் நாளைக்கு கழுத்துக்கு போடுவா. நாளைக்கு கைத்துல தூக்க ஒரு கட்டி மேல இஷ்டடுவா. நீ பண்ணால பண்ணி ஒரு பேச்சுக்கு மேல கொண்டு சொல்றது மேல கொட்டியா? எங்க பொண்ணு மேல கொண்டு சொன்னா கொட்டு வரீங்க? என்னடி அம்மா? இருமா பேச்சு என்னைக்காவது நான் தட்டி இருக்கிறேன்னாமா கணத்துல மண்ணு வீட்டு போச்சுமா இருமா. பொதுவில் இதெல்லாம் உனக்கு தெரியல உனக்கு? அது முன்னாடி திப்பர் தூக்கிடும். அது முன்னாடி படத்துல போய் மாட்டிக்கும். அடி சௌரியா, ஒரு பேச்சு கொண்டு சொல்றது கொட்டலாம் மேல. என்ன அம்மா? என்னடி அம்மா? என்னடி அம்மா? டேய் ஒரு பேச்சு சொல்ல கொட்டலாமாடா? அம்மாள தூக்கி போட்டு நெருக்கிடுவேன். போட்டு நெருக்கிடுவேன். இந்த தேவடிய பியூர் பேச்சுக்கு மேல கொட்டனா நான் நைட்டு தூங்கிருக்கும் போது என் தலை மேல பெரிய கல்லா தூக்கி போட்டு சாவடிக்கு முன்னாடி வச்சியும் நீங்க வந்து போட்டுருவாமா. கண்டிப்பா நீ போடணும் போடுவேன். ஏன் நீ கொட்டின? பேச்சு என்னைக்காவது நான் தட்டி இருக்கிறேன்னா ஆ, அதனால நீங்க கொட்டுன்னு சொன்னீங்க கொட்டிட்டேமா ஓசி ஓமா இருக்கா. ஓ மை காட், செய்யுங்க சொல்றா. அப்ப நான் சொன்னாது எல்லாமே செய்வாடா? செய்வியாடியே? செய்வமா அப்ப நான் சொல்றேன், அந்த கை கொடு. கை கொடு. எத்து போய் கரண்ட்ல வச்சுக்கிட்டு சாக்கடிக்குமா அது எத்து மெயின் இருக்குதுப்பா. கரண்ட்ல போய் கை வெடி சொன்னேன். சாக்கடி போய் வேடியா? வேகிண்டேன். என்னது வேணா? மாமா. போய் வேடியா? உன்னையா சாக்கு அடிப்பான். கரண்ட் மட்டும் சாக அடிச்சுன்னு தெரியுது உனக்கு? போட்டனா டான்ஸ் பாண்டே வேண்டு போடுங்க. கரண்ட்ல கை வச்சா மட்டும் செத்து போடுவோம் தெரியுது. ஆ. மேல குப்பை கொட்டினா அழுகவும் தெரியும் உனக்கு. நாடி நாம அம்மா நாடி இந்த பக்கம் ஒரு கல்லு ஒன்று வந்துச்சு. அது உள்ள வீந்து டங்னு சவுண்ட் கேட்டுச்சு. ஐயா கல்லு மேல கல்லு வீந்து என்ன சவுண்ட் காட்டா? நான் எனக்கு பூசமா இருக்குது. போ அப்புறமா வந்து எடுக்கிறேன். உடம்பு காட்டு எத்தனை முடிச்சுக்கும் தெரிச்சு உனக்கு. நாடா நீ நினைச்சுக்கிற? பொண்ணு விட்டுக்கிறேன். நாடா இரு பொண்ணு விட்டுக்கிறேன். வந்து நம்ம டீ கொடுத்துட்டு போறோம். இரு போமா அம்மா. பாவம் மாசம் மகர் உள்ள போ. மாசம் வளர்க்குற கொடுக்க குரம்பு இன்னொரு வாட்டி சொல்லிட்டு மாதிரி இந்த மாதிரி நீ என்ன சொன்ன? மாப்பிள்ள அவர்தான். மாப்பிள்ள அவரு சரியான மாப்பிள்ள. பேரு குஞ்சித பாதம். தெரியாவா? ஒரு கோலம் போட தெரியாது. போய் கேளுடா. என்ன பண்ணுறாங்க? இன்னும் கேளுடா. அம்மா எப்படி போடுவோம்? என்ன போடுவாங்க? 4 மணிக்கு எழுந்துப்பாங்க. எழுந்துப்பா. சாணி சொல்லிக்கிறது. கேளுங்க அம்மா பத்தி. எழுந்து கைனுக்கு பார்க்க போனாங்கன்னா யாரும் சாணியை தர போவாங்க. அங்க போய் மனுஷன் சாணின்னு தெரியாது, மாட்டு சாணின்னு தெரியாது. 2 கையில வாரியாந்து பக்கெட்டில கொட்டி அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே 2 கையில கலக்குவாங்க. கலக்கிட்டு தொளிச்சாங்கன்னா மழை பெஞ்சா ஒரு வாசனை வரும், வெயில் காஞ்சா ஒரு வாசனை வரும். அந்த காத்து சுத்தி சுத்தி அடிச்சுன்னா அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுத்தி வரணும். அந்த மாதிரி நான் அது மாதிரி நான் போடுகிற கோலம் ஒரு பெருமையா இருக்கு. சொன்னா நீ பேசுறீங்க. என்ன பார்த்தா உனக்கு மகாராஜா தெரியல உனக்கு. 3 கடான நினைச்சுக்கிறேன் நீ. 3 நாய் உன்னை பார்த்த உடனே ஓடிடுச்சு. எதுக்கு தெரியுமா? எதுக்குடா? நம்மள விட பெரிய ஜீவன் பெல்லுங்களுமா
என்ன பார்த்தா நாய் மாதிரி இருக்கீங்க. நீ என்ன ஒரு மகாராணி எப்படி இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கூட நீ கொடுக்க மாட்டேங்கிற. ஏய், என் அன்பே. நீ தான் பேசுற. டேய். நான் யார் உனக்கு? என் குழந்தை மாதிரி தானே என் பட்டு குஞ்சு செல்லம். நான் யார் உனக்கு? நான் குழந்தைடா, நீ என் குழந்தை தானே நீ. நான் உனக்கு குழந்தை தானா? ஆமா. அப்ப மம்மு கூட ஏய் தனியா என்னடா அங்க வராதா? ஏய், இங்க வராதுன்னு உனக்கு எப்படா தெரியா? பாலாஜி காட்சி இது வந்துட்டான் பாரு. அங்க வராதுடா. மச்சான் போ, தமிழ் வந்து போ. பாத்தியா வந்து எனக்கு கோலம் போட்டுல என்கிட்ட வந்து கேட்டு போட்டு காட்டுறா. அம்மா ஒரு நேரத்துல கோலம் போட்டுக்கு போக வேண்டியவே. ஏண்டி நீ நாய் போச்சு நடக்கற அவ பாரு பெட்டிக்கார சட்டை அடிச்சுங்கறா. யாரு என்னவோ விழுந்துச்சுமா. எங்கனா போய் கட்டலுக்கு சாவாண்டிங்க. கண்ணல வச்சா பட்ட கண்ணல தான் தெரியுதா? பட்ட போடா தள்ளி. கண்ணுல பாப்பா கலங்கிட்டு இருக்குதுமா, கல்லு விழுந்த அத தான் எடுத்துக்கணும். உனக்கு கூட வீந்துட்டு இருக்குது. ஏய் தேவடியா, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். எங்கடிக்கு வந்துக்கிறேன்? உன்னை நான் குழந்தை பார்த்து ரொம்ப கோலம் போட்டுல அம்மா கிட்ட வந்து அம்மா கோலம் எப்படி போட சொல்லி கொடுத்துட்டு கோலம் போடுவீங்களா? டேய் ராம தலையணை கோலம், சீதை முந்தானி கோலம், மான் கோலம், கெட்டல் கோலம் சொல்லிட்டு ஒரு கோலம் நோட்டு புக்கே அம்மா நான் வச்சிருக்கிறேன்டா. ஒரு நேரத்துல இந்த பொங்கல் டைம்ல வந்தா போதும், என் பக்கத்து வீட்டுக்கு அக்கத்து வீட்டுக்கு மொத்த பேரும் வந்துருவாங்க. வந்து கொஞ்சம் என் ரோட்ல கொஞ்சம் ஒரு 4 கோலம் போட்டு அவ்வளவு அழகா என்கிட்ட கோலம் போறது யாரோ போன் பண்ணி வச்சு டிவி சொல்லிட்டு இருக்காங்க. கேமராமேன் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? போடுற கோலத்துல அப்படியே மொத்தமே பறிவிடணும். என்ன சொல்றடா? ஆமா. அப்படியா? இப்ப இந்த ஊர்ல அம்மா நான் போட போற கோலம் ஏம்மா? இது எத்தட்டு சக்காதிக்கு மொத்த பேர் ஒழுங்கா பாருங்க. இதெல்லாம் எங்க அம்மா கோலம் போட போறாங்க. அத பாத்துட்டு அப்படியே மூட்ல போட்டீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு இருக்கும். உண்மைதான்டா. ஒரு வீட்டுல கோலம் போட்டா தெருவுல போற லட்சுமி கோலத்தை பார்த்தா வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அம்மா நான் போட்டு வச்சுக்க கோலம் தெருவுல போற மகாலட்சுமி அடுத்த வீட்டுக்கு போகவே கூடாது. என் கோலத்தை போட்டு ஏன் ஊத்து மொத்த மகாலட்சுமி கொஞ்சம் 8 லட்சம் உட்காரணும்டா. பக்கத்து கொடுத்த மகாலட்சுமி நைட்டா வந்துடுறேன். நீ வா கோலம் போடு. கொண்டு வர அந்த பவுடர் போட்டமடா கோலம். ஏய், எனக்கு முன்னாடியே அந்த பெப்சி மிராண்டா கொஞ்சம் வாங்கி சரியா? பொன்னாரி கோலம் கலெக்டர் சாருங்களா? சார் சொல்லுங்க சார். என்னது எங்க அம்மா கோலம் உங்களுக்கு அதுக்கு நீங்க வந்துடுச்சா? கலெக்டர் போன் பண்ணிருக்காங்களா? போட்டு அடிச்சுட்டாங்களா? கோலத்தை பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலையா? 40,000 ரூபாய் சம்பளமா? 40,000 ஏமா அந்த கோலத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கட்டிட்டு இருக்குது. சார் சார் பாவம் சூத்து இல்லாத சார் எப்படின்னா செத்து சார். சார் ஆளு ஓட்டக்க மாரி இருப்பா சார்.
சார் சொல்றா. எதனா பிள்ளைகளை செதுக்குனா கூட பள்ளி பெருசாக போட்டு செதுக்கலாம். நல்ல விஷயமா சொல்லுதுடா. பாடி கண்டிஷன் ஒரு 3.5 வருஷம் நல்லா நின்று பார்க்க சார். சார் சொல்றா. கன்ஃபார்மா சம்பளம் எங்க வேலை அப்படியா? ஐயோ ஜமா டேய் ஆச்சரியப்பட்டத சொல்றான். ஜமா உனக்கு 40,000 சம்பளம். 40,000 என்ன வாய் திட்ட மாட்டாரு ஆண்டி என்ன 40,000 சம்பளம். 40,000 ரூபாய் சம்பளம். என்னடா வேலை இருக்கு? ரெண்டு வேலை. என்ன வேலை? ஜமா இப்ப கொரோனா இன்னொரு ஆளா வருதுன்னு தான். ஐயோ அதனால பாதுகாப்புக்கு பாத்ரூம்ல பீச்சுக்கு பவுடர் போடணுமா? சார் என்ன பார்த்தவங்க பீச்சிங் போடுற மாதிரி என்ன பார்த்தவங்க பாத்ரூம் டாய்லெட்ல போட்டோ ஓட்டணுமா? சார் பெண்ணுங்களுமா சூப்பரா இருக்கும் சார். பெண்கள் இது பெண்கள் பாத்ரூம்ல இவங்க போட்டோ ஓட்டிடலாம். வேலை நான் இந்த ஊர்ல கோலம் போட்டிருப்பேன். ஆனா ஏன் தெரியுமா ஒழுங்கா கோலம் போடல? என் சக்காத்தி உட்காந்துக்கிறாங்க பாருங்க. என்னப்பா நான் போற கோலத்தை பார்த்து காலம் கட்டி அவன் வீட்டுக்கு போட்டவங்க யார் ஊர் தலைவரா? வெண்பாக்க தலைவர் போன் பண்ணிக்கிறாருமா சார். ஐயா 70,000 அப்ப கால என்ன பண்ண நினைப்பேன் சார். கேள்றா அப்படியா? என்னடா 6 ஹவர் டியூட்டியா? 6 மணி பரவாயில்லடா. 7 மணி கூட சேர்த்து செய்வா சார். என்ன அப்படியா? என்ன வேலைடா அது? குஞ்சி நிமிர்ணமா முட்டு போடுவான் சார். போடுவாங்க சார். அதுல எக்ஸ்போர்ட் சார். அப்படியா? 6 மணி நேரம் 3 மணி நேரம் நின்னுக்கணும் வேலை. 3 மணி நேரம் உக்காந்துக்கணும் வேலையா சார். கை வேலை ரொம்பக்குதா? ஆமாம்மா. எல்லாமே செய்யறேன். செங்கல் சொல்லு மண்ணு மறிக்கணுமா? அது 3 மணி நேரம் உக்காந்து மண்ணு பறிச்சுட்டு உக்காந்து 3 மணி நேரம் கல் அறக்கணுமா? அதுனா சார் கை இன்னமும் வேலை சொன்னீங்க. செங்கல் சீவர்த்தாமா? அழைக்கும் பாடி ஏமா ராங் நம்பர்மா. எனக்கு நான் தெரியும். அது லாஸ்ட் 6-9 சவுத்தம்மா நான் பார்த்தேன். 6-9 வரும் மொத்தம். டேய் ஏதோ சின்ன பொண்ணு தெரிஞ்சு கொண்டு போட்டுருக்கா. 9 தான் 9 நம்பர் தான் வரும். ஏதோ கோலம் போட்டு தொலைச்சிட்டா. கோலம் போட்டு விடு. டேய் அரண்மனை அம்மாது ஒரு பெரிய தொட்டி ஒன்று இருக்குதுடா. உன் தொட்டி பார்த்தா அவ்வளோ குழங்குத. அரண்மனைக்கு பின்னாடி அம்மா தொட்டி ஒன்று பெரிய தொட்டி இருக்குது. அந்த தொட்டி என்ன ஒரு ஏப்பாச புடிச்சு போய்க்குது. நான் இறங்கணும்னா முட்டி வரைக்கும் ஓட சேருக்குதுமா. தொட்டிக்கு வந்து போனாரா நான் யாருக்கு அந்த பாசி மம்டி போட்டு நல்லா எடுத்துட்டு வந்துட்டா. போடுமா அப்பால. என்னடா பொண்ணுக்கு 3 மம்டி நான் போட்டேன். என் மம்டி அந்த தொட்டிக்கு வாட்டர் படல. அந்த தொட்டில என் மம்டி மாட்டிக்கின்னு வரமாட்டேங்குது. ஒழுங்கா போட்டுதான் ஏடா வராது. அது தெரியாத சமாத கடுகுட்டு உலகத்துல போய் கிடக்குறேன். அதெல்லாம் பாக்கலாம் நல்லாதான் இருக்குது. அந்த தொட்டியோ 100 கூட தண்ணி பிடிக்குண்டா. அந்த 100 கூட அவன் பாரு உன் மம்டி தான் மாட்டிச்ச. எந்த சவுலுக்கு அம்மா கிட்ட சொல்லு சித்தி வராங்க. அம்மா பெண்ணு சித்தி வராங்க சொல்லு போய்.
ஏதா ஒரு சானியா ஏதோ ஒரு அவன் இன்ட்ரோல் கொண்டு போறான் ஆமா அது பக்கத்துல இருக்குது திரி அந்த குளத்துல தனியா போனோம் போயிட்டு ஒண்டியா போய் 100 கூட தண்ணி கொண்டு வந்து தொட்டி நிரப்பி வைக்கணும் யாரோ துணி முள்ள போட்டு மீன் பிடிச்சிருக்காங்களா அது புடிச்சா போய் மொழி தெரியும் உனக்கு ஏய் சீக்கிரம் நீ போய் தனியா போய் கொண்டு வந்து மொத்தி ஊத்துற புரியுதா அம்மா என்னம்மா நம்முடைய அரண்மனையில் தான் எத்தனை குழாய் இருக்குது அதில் பிடிச்சிக்கலாமா மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு எந்த கம்பெனிக்கு தாலிக்கு ஒரு பின்னாடி போட்டுக்கிறாங்க ஒரு வேலை சொன்னா செய்யணுமான்னு ஒரே ஒருத்தர் முடியாது இல்லையா பேச்சு பேசுறீங்க ஒரே செய்யணும் மட்டும் தானே சொல்லுங்க ஏய் கூட்டாத எப்படி அதே மட்டும் பண்ணிக்கலாம் கரெக்டா பண்றாங்க என்னடா விஷயம் ஏன்டி தண்ணி ஊற்றி வச்சிருக்கான் அடி ஒழுங்கா ஊத்தி தொலைங்க தாலி தவளை நினைச்சானே ஒரு பாத்திரம் ஊத்திங்க சரி விடு ஏய் புடிடா புடி ஏமா அது தண்ணி கிடையாதுமா என்னது யாரோ கோயம்புத்தூர் புடிச்சு வந்து வச்சிருக்காங்க அட பாவி காலையில வாயில ஊற்றி வச்சிருக்காங்க அதெல்லாம் இங்க சொல்லாத போடாட்ட ஏ மொத்த பிடிச்சு சமைக்கிட்டு என்ன பண்ண சொல்ற மொத்த மூந்து பாரு போயிட்ட கோயம்புத்தூர் மொயில எவன் மூத்திர மொத்த ஏய் சீக்கிரமா போய் தண்ணி கொண்டு போற புரியுதா டேய் அன்பு அம்மா வா எவ்வளவு பார்த்தா அப்படியே பக்கத்துல இருக்கிற எரியுது. எனக்கு ஆ. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு அது மாதிரி இருக்குடா அங்க எரியுதா தண்ணி தான் வந்து சவுனா அவ தண்ணி கொண்டு வந்து ஊத்துட்டோம் உனக்கு எனக்கும் உள்ள 3 மணி நேரம் வேலை இருக்கு சார் முதல்ல 1 மணி நேரம் இப்ப எனக்கு எங்க அம்மா உள்ள 3 மணி நேரம் வேலை இருக்குது அம்மா பாரு கவுடியா ஆரங்கோ தான் உறங்கே
ஒரு பொம்பளைக்கு அக்கா துணி சேர்ந்து என்ன பண்ணி போறீங்க? அக்கா தங்கச்சி யார் கிடையாது கூட பண்ணாம எல்லாரும் கண்ட்ரோல் தள்ளிட்டு வந்துட்டேன். தவிர்த்து வருவேன். ஏய் தண்ணி கொண்டு ஊத்தியாடி. அம்மா 99 குடம் தண்ணி நம்ம தொட்டி நிரம்பிடுச்சம்மா. இன்னும் ஒரு குடம் தண்ணி இருக்குது எங்க ஊத்துறதுன்னு அது எதுவும் நீ தலைமையில ஊத்தண்டி தேவடியா? ஏம்மா, இன்னைக்கு தண்ணி ஊத்துறோம், நாளைக்கு கிசால் ஊத்துவோம், நாளைக்கு பெட்ரோல் ஊத்தி உனக்கு கொடுத்துடுவாமா. நீ தரமா ஊத்த சொல்லியே. ஒரு பேச்சு தண்ணி ஊத்துறா நீ மேல கழுத்துறேன். டேய் அது எவ்வளவு அதுதான்? உனக்கு கொஞ்சமா தூங்கிட்டு இவன் நாடா பண்ணுறதுல வெட்டி ஆரமா இவள. மேல ஊத்துவாங்க யாருன்னா? நீங்க தடமா தலை மேல ஊத்த சொன்னீங்க. அம்மா நாய் பாத்திரியா? இரு. கை விட அப்படியே. என்னடா? ஐயோ, உள்ள சொட்டு சொட்டுன்னு ஓய்வுதுமா. ஏய் 99 கொடுத்துட்டு வந்து இப்படா வந்து நிரப்போம். நம்பவே முடியல. நானே போயிட்டு என்னடி தொட்டி இப்ப போய் பார்த்துட்டு வர போறேன் சரியா? பார்க்க போறியா? பேச்சு நம்ப முடியாது. சரி, போய் பாரு. பாரு.